பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆதியாகம புஸ்தகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு இந்த யாத்திராகம புத்தகத்திலும் தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தின் பெயர் கிரேக்க சொல்லாகிய எக்ஸோடஸ் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வெளியேறுதல் அல்லது புறப்படுதல் என்பதாம். இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்டு அந்த நாட்டிலிருந்து தேவனுடைய மக்களாக புறப்பட்டு வெளியேறுவதை இது குறிக்கிறது. முதலாவது அதிகாரத்திலே இஸ்ரவேலர் ஒடுக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரர்களுடைய நாமங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அறியாத ஒரு புதிய பார்வோன் அங்கே எகிப்திலே தோன்றி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் பழகி பெருகாதபடிக்கு அங்கே அவர்கள் யோசனை பண்ணி இஸ்ரேல் புத்திரருடைய ஆண் பிள்ளைகளை கொன்றுபடும்படிக்கு மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுத்தாலும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் இதோ எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு வைத்தார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தெய்வ பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவரது கட்டளைகளுக்கு இணங்கி நாம் நடக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜீவியமாக அமைந்து விடுகிறது. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே மோசேயினுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தவர் தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொள்கிறவர். மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதோ பார்வோனுடைய கட்டளைகளின்படி மோசே ஒரு ஆண் பிள்ளை இருந்ததினால் அவனும் உயிரோடு வைக்கக்கூடாது என்ற கட்டளை அங்கே இருந்தது. அங்கே அவனுடைய தாய் அந்த ஆண் பிள்ளை அழகுள்ளது என்று சொல்லி 3 மாதம் ஒளித்து வைத்தாலும் அதற்கு பிறகு ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதை பிசினும் கீழும் பூசி பிள்ளையை வளர்த்து நதியிலே போட்டு விடுவதை குறித்து பார்க்கிறோம். நதியிலே அங்கே பார்வனுடைய மகள் வந்து காப்பாற்றி அதை அரண்மனைக்கு கொண்டு செல்கிறதை குறித்தும் மோசேயினுடைய தாயையே அதை பராமரிக்கும்படி வைக்கப்படுகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். மோசே அரண்மனையிலே வாழக்கூடிய சந்தர்ப்பம் முதல் 40 ஆண்டுகள் அவனுக்கு கிடைத்தது. மோசே அரண்மனையிலே 40 ஆண்டுகள் வாழ்ந்து பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமைக்கிறதை பார்த்து சகோதராய் எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அவன் இங்கும் அங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மறுநாள் எபிரேயர் மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்த பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். இதோ பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே தப்பியோடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மீதியானியர்கள் கேத்துரால் மூலமாக ஆபிரகாமினுடைய சந்ததியார். இவர்கள் கானான் தேசத்துக்கு தெற்கிலும் தென்கிழக்கிலும் வாழ்ந்து வந்தார்கள். மோசே மீதியானில் 40 ஆண்டுகள் வாழ்ந்தான். மோசே பிற்காலத்தில் சீனாய் பாலைவனம் என்றும் இதே பகுதியிலே செய்யப்போகும் பணிக்காக தேவன் அங்கே அவனை ஆயத்தப்படுத்தினார்.
இந்த வனாந்தரத்திலே தேவன் மோசேயின் வாழ்க்கையின் முக்கிய வேலையை நடத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து ராஜா செய்த கொடுமை நிமித்தமாக ஜனங்கள் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே மீதியான் தேசத்திலே அந்த ஆசானுடைய மகளாகிய சிப்போரால் என்று சொல்லப்படுகிற ஒரு குமாரத்தியை அந்த ஆசாரியர் மோசேக்கு கொடுத்தான். மோசே திருமணம் ஆகி அந்த அந்நிய தேசத்தில் பரதேசாக இருக்கிறேன்னு சொல்லி அவன் குமாரன் பிறந்தபொழுது கெர்சோம் என்று பெயரிட்டதையும் நாம் அறிகிறோம். எகிப்தின் அங்கே அடிமைதானத்தினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டிற்று. தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அதே தேவன் நம்மையும் அவர் நினைவு கூறுகிற தேவனாக பிணியினால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிற கர்த்தர் நம்மையும் அவரது கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நமது உருவம் என்னதென்று நினைவு கூறுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிற கர்த்தர் அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த உன்னத தேவனை நாம் பற்றி கொள்வோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதும் நம்ம மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்தருளுகிறார். அந்த உன்னத தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.